ஹாய். இந்த வீடியோ முழுக்க லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் வந்து யாருக்கு அதிகமா இருக்கு, அதாவது விழிப்புணர்வு நிலை, சரிங்களா? அதுவும் அப்புறம் வந்துட்டு லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி, லைஃப்னா என்னதான்ப்பா, ஏன்பா நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னுட்டு ஜஸ்ட் நம்ம அந்த ஒரு ரெடி டு அண்டர்ஸ்டாண்ட் மோட்லயாவது நம்ம இருக்கணும். சொல்றத காது கொடுத்து கேட்கறது மட்டும் தாண்டி எதனால, ஏன் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குதுன்னா, அத நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் பார்க்கலாமே! அதனால என்ன ஆகப் போகுது? இவ்ளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் இந்த விஷயம் ஒண்ணு தெரிய வருதா? இத நம்ம ட்ரை பண்ணலாம், தப்பில்ல. அப்படின்ற மாதிரி ரெடி டு டூ செய்ய தயாரா இருக்கணும். அத புரிஞ்சுக்க தயாரா இருக்கணும். புரிஞ்சுக்கிட்டத செஞ்சு, அதுக்கான ரிசல்ட் நம்ம லைஃப்ல பார்க்கும் பொழுது, அத அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் தயாரா இருக்கணும். புரியுதுங்களா? சோ, அந்த லைஃப்னா என்ன? நீங்க நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. அந்த ஒரு முடிவ நீங்க எடுத்துட்டீங்கனாலே, உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படுறது, நீங்க அவ்ளோ ஆசைப்பட்டு வாழ்ந்தாலும் சரி, உங்க லைஃப நீங்க லைஃபே வேணாம் போ அப்படின்னு நீங்க வெறுத்தாலும் சரி, உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம் டிட்டாச்மென்ட். அந்த டிட்டாச்மென்ட்ட நம்ம பிராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது என்னென்ன டிஃபிகல்டீஸ் வருது? வேற என்ன மாதிரி ஈஸியா நம்ம அத எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். மனுஷங்கள்ட்ட 2 கேட்டகரி இருக்குங்க. ஒண்ணு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்றதா நம்ம நெனச்சுக்கிட்டு, ரொம்ப ஒரு எல்லாத்து மேலயுமே பற்றோட இருக்கிறது, ரொம்ப ஹாப்பினஸ்ஸ வந்துட்டு வெளிப்படுத்திட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. இன்னொன்னு லைஃப வந்து வெறுத்துட்டு, அத வந்து நெகட்டிவா எப்பவுமே பொலம்பிக்கிட்டு, எதுவுமே எனக்கு இல்ல, எதுவுமே எனக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி பொலம்புறது. இந்த 2 விஷயம் தான் நம்ம வாழ்க்கையில வந்துட்டு பேசி கேட்கிறதா இருக்கட்டும், நீங்க யார் கூட பழகுனாலும் அதிகபட்சம் இததான் சொல்லுவாங்க. லைஃப் உங்களுக்கு புடிச்சிருக்கா? இப்ப நான் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரியில இருக்கு இல்லையா? லைஃப ரொம்ப கொண்டாடுறவங்க, விரும்புறவங்க, அதோட ரேஷியோ கம்மியா இருக்கும். லைஃப் பிடிக்காம வேண்டா வெறுப்பா வாழ்றாங்க இல்லையா? அதோட ரேஷியோ ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இதுல அந்த லிஸ்ட்லயே வராத ஒரு சின்ன ஒரு குட்டி குவான்டிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிட்டாச்மென்ட்டோட வாழ்றவங்க. ஆனா அவங்க வாழ்வாங்க தான். நான் சொன்ன அந்த எக்ஸ்பிரசிவா இருக்க மாட்டாங்க. சோ இப்போ டிட்டாச்மென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப லைஃப்ல தேவைப்படுது. அத வந்துட்டு ஸ்பிரிச்சுவலா திங்க் பண்றவங்களும், கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களுக்கும் இப்ப நான் சொல்றத ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். அதுதான் வந்து அந்த நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் வந்து ஹையா இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு இந்த வீடியோ புரியும்னு சொன்னேன் இல்லைங்களா? இப்ப வந்துட்டு நம்ம எல்லாருமே பொறக்குறோம் அப்படின்னாலே ஒரு பற்றோட இருக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு அட்டாச்மென்ட்டா இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம மறந்துடுறோம். நம்ம நெனச்சுட்டு இருப்போம், நம்ம லைஃப் வந்து பிடிக்கல. நான் லைஃபையே வெறுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல அப்டின்ட்டு. ஆனா, உங்களுக்கு புடிச்ச ஒரு பொருளோ, இல்ல புடிச்ச ஒரு ஆளோ, இல்ல ஏதோ ஒரு விஷயம் நீங்க ஆசைப்பட்டது உங்கள விட்டு விலகுதுன்னா, அதுக்கு நம்ம காமிக்கிற அந்த ரியாக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ரியாக்ஷன்ஸ் தாங்க நிஜமான பற்று. அத நம்ம வெளியில காமிச்சுக்காம இருக்கலாம். ஆனா, ரொம்ப உள்ள அடியில மனசோட கடைசியில வந்து பற்று இருந்துகிட்டே இருக்கும். சோ, அத எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். எது எது மேலலாம் பற்றோட இருக்கும் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா மட்டும் தான், நம்மளால வந்துட்டு ஒரு அளவுக்கு நிம்மதியான ஓரளவுக்கு இல்ல. நல்லாவே ஹேப்பியா சூப்பர் நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னாலே, டிட்டாச்மென்ட்ங்கிற ஒரு விஷயத்துல நீங்க டிராவல் ஆனா மட்டும் தான் வாழ முடியும். ஒரு நார்மலான ஒரு லைஃப் தாங்க நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு வந்துட்டு ஒரு டிட்டாச்மென்ட் மோட்ல எனக்கு போ முடியல. எப்படி நான் ஆனா டிட்டாச்மென்ட் மோடுக்கு போறது? அப்படின்ற மாரி கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா, எனக்கு தெரிஞ்ச அளவுல நான் எப்படி என்னோட லைஃப்ல எங்கெங்கெல்லாம் டிட்டாச்மென்ட்டா இருக்கிறேன் அப்படிங்கிறத வந்துட்டு உங்களுக்கு சொல்றேன். நம்ம வந்துட்டு அந்த நார்மல் ஹியூமன் பீயிங்கா வாழ்றோம் இல்லையா? இந்த அளவுக்கு நமக்கு எவ்ளோ டிட்டாச்மென்ட் தேவையோ அத மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணா போதும். ஒரு மிகப்பெரிய மாங்கா நம்ம மாறணும் அப்படிங்கிற ஒரு அவசியம்லாம் இல்ல. ஒருவேள உங்களுக்கு அந்த பிராப்தம் இருக்கு அப்படின்னா, உங்கள தானா அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் விட்டுரும். சோ நம்ம அதுக்கான எந்த ஒரு பிரயத்தனமும் பண்ண தேவை கிடையாது. இப்ப நார்மல் ஹியூமனா இருக்கும். இப்ப நமக்கு டிட்டாச்மென்ட் தேவை அப்படிங்கும் பொழுது, எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? கஷ்டப்படாம யாராவது இருப்பீங்களா? கண்டிப்பா மாட்டோம். எல்லாருமே கஷ்டப்பட்டுருப்போம். லைஃப்ல வந்து எல்லாருமே எல்லாத்தையும் அனுபவிச்சிருப்போம். நல்லதும் அனுபவிச்சிருப்போம். ஆனா வந்து நம்ம பிரெயின் நமக்கு எப்பவும் போல வழக்கமா அந்த நெகட்டிவிட்டிய மட்டும் தானே காமிக்கும். சோ, அதவே நீங்க வச்சுக்கோங்க. நெகட்டிவ வந்துட்டு ஒரு பேஸா வச்சுட்டு, இப்ப நம்ம டிட்டாச்மென்ட்க்குள்ள போறோம். சரிங்களா? ஏன்னா பாசிட்டிவ நீங்க பேஸா வச்சீங்க அப்படின்னா, நமக்கு அட்டாச்மென்ட்ஸ் லைஃப் மேல ஜாஸ்தி ஆயிரும். இன்னொன்னு சொல்லிர்றேன். ரொம்ப வாழ்க்கைய வெறுத்து, எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல. நான் வாழவே எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்றவங்களும் டிட்டாச்மென்ட்ல தான் இருப்பாங்க. ஏன்னா, அவங்க சொல்றது என்னன்னா வெறுத்து இருக்கிறது. ஒருவேள நாளைக்கே இல்ல அடுத்த செகண்டே அவங்களுக்கு வேற ஏதாவது புடிச்ச மாரி நடந்ததுன்னா, உடனே மாறிக்குவாங்க. என் லைஃப் ரொம்ப ஹேப்பியா இருக்கு, ஜாலியா இருக்கு அப்படின்னுட்டு, அவங்க வந்து அந்த 2மாவும் இருப்பாங்க. அந்த ஒரே நிலையில இருக்க மாட்டாங்க. சரிங்களா? சோ, அந்த லைஃப் வெறுத்து இருக்கவங்கலாம் வந்து நெனச்சுக்காதீங்க, நான் டிட்டாச்மென்ட்டா தானே இருக்கேன். என் லைஃப்ல எனக்கு அது பிடிக்காது, இது பிடிக்காதுன்னு. அப்படி டிட்டாச்மென்ட்டா இருக்கிற ஐ மீன்
அவ்வளோ வெறுத்து வாழ்ற உங்களோட ஃபோனை மட்டும் ஒரு நிமிஷம் கீழே போட்டுருங்க, டிஸ்பிளே உடஞ்சா தெரியும் நீங்கள் உங்கள் ஃபோன் மேலே எவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக இருக்கீங்கிறது. ஸோ ரியாலிட்டி அதுதான், நம்ம எல்லாருக்குமே அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கும் தான். ஆனால் ப்ராக்டிக்கலாக டிட்டாச்மெண்ட்டாக கற்றுக்கணும் இல்லையா? அந்த கற்றுக்கிறதுக்கான ஃபார்முலாஸ் வந்து நம்ம லைஃப்ல இருந்து நெகட்டிவ் சுச்சுவேஷன்ஸை தான் இப்போ நம்ம எடுக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நான் மாறணுங்க அப்படின்னீங்கன்னா, உங்களை சுற்றி யாரெல்லாம் உங்களை ஏமாத்தினாங்க, இல்லை வந்து உங்களை யாரெல்லாம் துரோகம் பண்ணாங்க, இல்லை ஏதோ ஒரு பிடிக்காத சம்பவம், இல்லை நீங்கள் பண்ணாத தப்பு பண்ண அப்படின்னு சொல்றதோ, இல்லை வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் என்னால் அதை மறக்கவே முடியலைங்க, என்ன அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அதையெல்லாம் கலெக்ஷன் ஆஃப் மெமரிஸ். அதை எடுத்துட்டு அதனால ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கான்னு பாருங்க லைஃப்ல. நீங்க வந்து அவங்கள திட்டுறதுனாலயோ, இல்லை நீங்க அதுக்காக அழுததுனாலயோ, இல்லை வந்து அந்த சுச்சுவேஷன் எப்போவோ நடந்து முடிஞ்சிருக்கும், அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச ஒரு 5-6 வருஷமே ஆயிருக்கும். இன்னைக்கு உட்காந்து நீங்க அதை யோசிக்கிறீங்க இல்லையா? நெகட்டிவா தானா போகுது இல்லை ஆட்டோமேட்டிக்கா மைண்டு. அதனால என்ன பிரயோஜனம் இருக்கு? எதுவுமே இல்லை. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம லைஃப்ல ஒருத்தவங்க வராங்க, ஒரு விஷயத்த பண்றாங்க, அவங்க போறாங்க, அது அவங்க கடமை முடிஞ்சோன்னு அவங்க கிளம்பிடுறாங்க. அதுக்கு நம்ம ஏன் ரியாக்ட் பண்ணணும்? நமக்கு ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்கணும்னு ஒரு டீச்சர் கடவுள் அனுப்பியிருக்கிறாருன்னா, அந்த டீச்சரா அவங்க வராங்க, சொல்லி கொடுத்துட்டு அவங்க வேலை முடிஞ்சதுன்னு போறாங்க அப்படின்னுட்டு அந்த லெவலோட நம்ம நிறுத்திக்கணும். நான் அவங்க மேல எவ்வளவு அன்பா இருந்தேன், நான் அவங்களை எவ்வளவு நம்பினேன், அவங்களுக்காக நான் எவ்வளவு செலவு பண்ணேன், அவங்களுக்காக எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னு அடுத்தடுத்தது போறதுதான் அட்டாச்மெண்ட். அவங்க வந்தாங்களா கிளம்புனாங்களா அப்படிங்கிற அந்த லெவல் வரைக்கும் தான் டிட்டாச்மெண்ட். ப்ராக்டிக்கலா நீங்க யோசிச்சீங்கன்னா, எப்படி நம்ம அப்படி வந்துட்டு ரொம்ப கான்ஷியஸா ஒருத்தவங்களோட பழக முடியுமா? ரொம்ப கான்ஷியஸா ஒரு விஷயத்த நம்ம செய்ய முடியாது இல்லையா? இயல்பா நமக்கு எப்படி வருமோ அப்படிதான் நம்ம வாழ முடியுங்கும் போது அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா உருவாகும். அதுதான் லெசனே இங்க. அதுதான் நமக்கு இங்க புரிய மாட்டேங்குது. அப்படி ஒரு அட்டாச்மெண்ட் நீ வைக்கணும். அந்த அட்டாச்மெண்ட் மூலமா உனக்கு ஒரு துன்பம் வரணும். அந்த துன்பத்திலே இருந்து நீ இதை கத்துக்கணும். அப்படிங்கிறது தான் இங்க லெசன். அதை நம்ம விட்டுட்டு நம்ம அந்த அட்டாச்மெண்ட்டையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறனால தான் நமக்கு இவ்வளவு பிரச்சனை. ஸோ ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நெகட்டிவா நடக்குது, பணம் தொலையுது, இல்லை நகை காணாம போகுது, இல்லை வந்துட்டு ஏதோ ஒண்ணு, ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி என்னென்ன டிஃப்ரெண்டான சுச்சுவேஷன்ஸ் நெகட்டிவா உங்களுக்கு வந்தாலும் அதனால தெரிஞ்சுதான் விட்டுட்டு போயிரு. இதுக்கு மேல திரும்ப திரும்ப அதை யோசிச்சு நோ யூஸ் அப்படின்னு நீங்களே ஒரு டைமுக்கு வருவீங்க. வந்துட்டு அதோட ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு நீங்க போயிட்டீங்கன்னா தப்பிச்சிங்க. திரும்ப அடுத்தது அந்த லைஃப்ல உங்க லைஃப்ல அதே மாதிரி வேற ஒரு சினாரியோ நடக்க விடாம பாத்துக்கிறது தான் உங்களோட வேலை. இப்போ ஒரு 10,000 ரூபாய் ஒருத்தர்கிட்ட கொடுத்து நீங்க ஏமாந்துட்டீங்கன்னா, 10 வருஷமா எனக்கு அவர் தெரியுங்க, நம்பி நான் 10,000 ரூபாய் கொடுத்தேன், அடுத்த செகண்டே அவர் ஃபோன் நம்பரை மாத்திட்டாரு அப்படின்னா, உங்களுக்கு உணர்த்துறதுக்கு நீ ஒருத்தர் எவ்வளவு நம்புற பாரு அப்படின்னு, உங்க கூட இவ்வளவு வருஷம் இருந்தா கூட நீ அவங்களை அவ்வளவு நம்பணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறதுக்காக வந்த டீச்சர் அவரு. யாரையும் நீ நம்ப கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்க வந்தால் அவரு. அதுக்கு நீங்க கொடுத்த டியூஷன் ஃபீஸ் வந்து 10,000 ரூபாய். அதை விட்டுட்டு நான் அதுக்கப்புறம் திரும்பவும் என் வாழ்க்கையில யார் வந்தாலும் நான் இப்படிதான் இருப்பேன், நான் எல்லாரையும் நம்புவேன், எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னா, நீங்க ஹெல்ப் பண்றதெல்லாம் வேற. ஆனா ஒருத்தரை நம்பி இப்படி ஒரு பொருளாவோ பணமாவோ இழக்க கூடாதுங்கிற ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கணுங்கிறதுக்கு தான் ஒரு சுச்சுவேஷனே வருது நமக்கு. அப்படி ஒரு கெட்ட சுச்சுவேஷனும் நான் இப்ப சொல்றேன் பாருங்க, யாருக்கெல்லாம் நெகட்டிவ் சுச்சுவேஷன் அதிகம் வருது, யாரெல்லாம் ரொம்ப பட்ட காலிலேயே படும் கெட்ட குடியே கெடும் சொல்ற மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கேங்க நான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, யூனிவர்ஸோ கடவுளோ நம்ம மேல அவ்வளோ அன்பும் அவ்வளோ ஒரு கருணை இருக்கனால மட்டும்தான் அவ்வளோவும் வருது. அவ்வளோ கெட்டதும் நமக்கு வருது. ஏன் வருது? சும்மா நீங்க வந்து லாஜிக்கலா வந்துட்டு இப்பெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க, கஷ்டப்படுற எனக்கு தான் தெரியும் அப்படின்லாம் நீங்க சொல்லக்கூடாது. ரொம்ப ரியாலிட்டியா செக் பண்ணி பாத்தீங்கன்னா, ஒருத்தர் ஒரு விஷயத்த கத்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்களே வெறுத்தே போனா கூட, இப்ப நீங்க போய் ஒருத்தருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்ல ஏதாவது ஒன்று சொல்லி தரணும்னு நினைக்கிறீங்க, அவங்க வேணான்னு போயிட்டே இருக்காங்க. நீங்க எவ்வளவு நாள் பின்னாடியே போய் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பீங்க? போட அப்படின்ட்டு வெறுத்துட்டு நீங்க வந்துருவீங்க இல்லையா? அவன் எப்படியோ கஷ்டப்பட்டு போறான், என்னமோ பண்ணிக்கிட்டும், கத்துக்கிட்டும் கத்துக்காட்டி போட்டும்ட்டு நம்ம வந்துருவோம். ஆனா ரிப்பீட்டடான கஷ்டங்கள் வேற வேற சூழ்நிலையில நமக்கு வந்துகிட்டே இருக்குன்னா, ஸ்டில் நம்ம அந்த விஷயத்தை கத்துக்கணும்னு நமக்காக ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுல இருந்து நம்ம கத்துக்காம திரும்ப திரும்ப அதுக்குள்ளேயே போற அந்த லூப்ல நம்ம மாற்றனாலதான் நமக்கு ஓவராலா லைஃபே நெகட்டிவா தெரியுது. அந்த நெகட்டிவான சுச்சுவேஷன் வந்து அப்படியே அட்டாச்மெண்ட்டா மாறிடுது. நான் எது ஆசைப்பட்டாலும் நடக்கல, நான் எது மேல விருப்பம் இருந்தாலும் அது என்னை விட்டு போயிடுது, எனக்கு தேவையான நேரத்துல எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான இந்த டயலாக்ஸ் எல்லாம் நம்மளோட அட்டாச்மெண்ட் மூலமா தான் வருது. இதுவே நீங்க வந்துட்டு ஒரு டிட்டாச்மெண்ட் மோட்லயே இருங்களேன். ஓகே பாய் வந்து எல்லாமே தெரிஞ்சிருச்சு, இப்போ நீங்க 5வது பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்க 6வது போயிருவீங்க. நீ பாஸ் பண்ணிட்டு திரும்ப உட்காந்து இன்னொரு 5 வருஷம் 5வதே படி அப்படின்லாம் நம்மளை யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ நமக்கு ஹியூமனா கிரியேட் பண்ணியிருக்க சட்டத்திலே அப்படி இருக்கு அப்படின்னா, இயற்கை சட்டத்துல பிரபஞ்ச விதியில நமக்கு கத்துக் கொடுக்கணும்னு நினைச்சிருக்க ஒரு டியூஷன் நமக்குள்ள ஒரு ஸ்கூலுக்குள்ள நம்ம வந்திருக்கோம். அந்த ஸ்கூல்ல சிலபஸ் கண்ணா பின்னாடி இருக்கும், தாறுமாறா இருக்கும். அதை நம்ம தான் டேக்கிள் பண்ணணும். அதுக்கான ஒரு ஃபார்முலா டிட்டாச்மெண்ட். இப்ப பிராக்டிக்கல் டிட்டாச்மெண்ட். நான் வந்து ஒரு விஷயத்த நினைச்சு என்னால அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளிலவே வர முடியலைங்க. எப்ப நினைச்சாலும் எனக்கு இப்பவும் அழுக வருது, நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன், என் லைஃப்ல இவ்வளவு கஷ்டம் வரும் நான் நினைக்கவே இல்லைங்க அப்படின்னு நினைக்கிற நார்மல் பர்சன் இருக்காங்கன்னா,
அவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணும் பொழுது நமக்கும் சேம் அதே விஷயம் தான் நடந்திருக்கும். ஆனா இங்க என்ன, டிட்டாச்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயம் நமக்கு அவேர்னஸ் அடிப்படையிலேயே இருக்குது. இவ்வளோ அட்டாச்மெண்ட் ஆகக்கூடாது. அது ஒரு ஆளா இருந்தாலும் சரி, ஒரு பொருளா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு இமோஷன் பாண்டிங்கா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி. நம்ம இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணா போதும். இதுக்கு மீறி அதுல கிடைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. இல்லையா, இது நமக்கு கிடைக்க கூடாதுன்னு இருக்கு. தேவையில்லாம நம்மளா கிரியேட் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டோம்னா மட்டும்தான், நம்மனால அதுலருந்து ஓரளவுக்கு ஈஸியா வெளிய வர முடியும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு நார்மலா இருக்கிறவங்க ஒரு 10 மணி நேரம், 15 மணி நேரம் அழுகுறாங்கன்னா, நாம ஒரு 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் அழுதாலே போதும். நாளடைவுல ஓகே, அவங்க இதுக்கு தான் வந்திருக்காங்க, இந்த வேலை பண்ணாங்க, அவங்க கிளம்பிட்டாங்க. ஓகே, இந்த பொருள் நான் இதுக்கு தான் வாங்கினேன், இது முடிஞ்சிருச்சு, அதனால போயிடுச்சு என்னை விட்டு அவ்வளோதான். அப்படின்னு நம்ம ஒன்னொன்னையும் நம்ம வந்து ரொம்ப கீனா அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே, எதுக்கு நம்ம அட்டாச்மெண்ட் ஆக போறோம்? ஒரு விஷயம் இதுக்கு தான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, இப்போ ஒரு படம் பார்க்க போறோம் அப்படின்னா, அங்க என்ன ஒரு விஷயத்துல நம்ம போவோம், உட்காருவோம், அந்த படத்துக்குள்ள நம்ம இருக்க மாதிரியே ஃபீல் பண்ணுவோம். ஏதாவது ஒரு லவ் ஸ்டோரி வந்ததுன்னா, அது வந்து நம்ம லைஃப்ல நடக்கிற லவ் ஸ்டோரி மாதிரியே இருக்கும். அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா நம்மளும் அழுவோம், சேர்ந்துட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம், வீட்டுக்கு வருவோம். ஒருவேளை நீங்க வந்து ரொம்ப ஒன்றி அந்த படத்தை பார்க்கலன்னா, தியேட்டரை விட்டு வெளில வரும்போதே, ஏன் அந்த ஸ்கிரீன் அந்த ரூமை விட்டு வெளில வரும்போதே நம்ம மறந்துடுவோம். ரொம்ப அட்டாச்மெண்ட்டா இருக்குது, நம்மள அந்த படம் ரொம்ப வந்து தாக்கிருச்சுன்னா மட்டும் வீட்டுக்கு வர வரைக்கும் யோசிச்சுட்டு இருப்போம். அப்புறம் அது அப்படியே 1 நாள் 2 நாள்ல நம்மளோட வேலையை பார்க்க போயிருவோம். படத்து மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் அவ்வளோ வராது இல்லையா? அந்த மாதிரி தான் நம்மளோட ஓவரால் லைஃபே ஒரு தியேட்டருக்குள்ள வந்திருக்கோம். அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம பண்ணணும். ரொம்ப அட்டாச் ஆயோ, ரொம்ப வந்துட்டு பற்று ரொம்ப ஜாஸ்தியா நீங்க வச்சுட்டு இருந்தீங்கன்னா, கஷ்டம் நமக்கு தாங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. உலகத்துல எல்லாமே டிட்டாச்மெண்ட் தான். நீங்களே உங்களோட ஆன்மாவும், உயிருக்குமே டிட்டாச்மெண்ட் இருக்கு. டக்குன்னு எப்பவுமே அதாவது என் உயிர் தானே இது, இது என் உடம்பு தானே அப்படின்றதுக்காக உயிர் வந்து உங்ககிட்ட கேட்டா போகும். ஏப்பா இவ்வளவு இந்த டேட் வரைக்கும் நான் உங்க கூட இருந்துட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு வேற வேலை இருக்கு, இதோட உன்னோட விதி முடிஞ்சிருச்சு, நான் போட்டுமான்லாம் கேட்டுட்டுலாம் போகாது. ஸோ நம்ம மேல நமக்கே உரிமை இல்ல அப்படிங்கும் பொழுது, நீங்க எந்த பொருள் மேல, எந்த நபர் மேல, எந்த ஒரு விஷயத்து மேல நீங்க வந்துட்டு உரிமை கொண்டாடினாலும் அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஸோ கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படின்னா கடவுளை நம்புங்க. கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா இயற்கையை நம்புங்க. மொத்தத்துல டிட்டாச்மெண்டா இருங்க, அவ்வளவுதான். தேங்க்யூ.